சரி, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, we are going to start our next project today-பா. ஸோ போன ப்ராஜெக்ட்டில் வந்து we have seen lot of things. I'll just do a small recap. இன்னைக்கோட அஜெண்டா வந்து பார்த்தீங்கன்னா, I'll show you today's agenda. போன இதில் வந்து நம்ம ஃப்ளெக்ஸோட 3 ஸ்டெப்ஸ் பண்ணியிருப்போம் கரெக்டாக. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 கம்ப்ளீட்டட் அண்ட் டூரிசம் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்சோ கம்ப்ளீட்டட். ஸோ எல்லாருமே நோட் பண்ணிட்டீங்களா இந்த இது எல்லாமே? திஸ் ஆல் ஸ்டெப் டெய்ல்விண்ட் அண்ட் நார்மல் சிஎஸ்எஸ். எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் ஒரு லைன் ஆஃப் டெய்ல்விண்ட் வந்து ட்ரை பண்ணிட்டேன். அட்லீஸ்ட் ஒன் லைன் ஒரு ப்ராப்பர்ட்டி நான் வந்து போட்டு நான் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன். டெய்ல்விண்ட் வந்து ஒர்க் ஆகுது என்னோட சிஸ்டத்தில். மீது எல்லாரும் என்னாச்சு? ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா? ஓகே ஓகே. எனக்கு இஷ்யூ சென்ட் பண்ணீங்களா? சென்ட் பண்ணிட்டேன் உங்களுக்கு குரூப்ல போட்டு இது. ஓகே ஓகே ஓகே. நான் கிளாஸ் எண்டிங்ல என்னன்னு போது டிஸ்கஸ் ஓகேங்களா? ஓகே ஓகே. சரி, யாருக்காவது ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த கிளாஸ் எண்டிங்ல நம்ம செக் பண்ணலாம் என்னன்னு. ஓகேங்களா? ஓகே. So today we are going to start our next project. This is called a food store website. ஓகேங்களா? இதில் we are going to learn lot of things. ஒரு செஷனும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட் திங்ஸ் வந்து ஒரு புது கான்செப்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ எல்லாருமே வந்து செஷன் வைஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. செஷன் 1 ஓகேங்களா? இப்போ எக்ஸாமுக்கு இதில் ஹெட்டர் இல்லை, ஹெட்டரும் சேர்த்து வந்துடும் ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல வில் டூ ஹெட்டர் ஆல்சோ. ஸோ ஹெட்டரில் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே நம்ம லைவாக பண்ணுவோம்ப்பா. ரெஸ்பான்சிவ், 2 கிரிட், 3 கிரிட், ஹேம்பர்கர் மெனு வச்சு, ஹேம்பர்கர் மெனு வைக்காம ஓகேங்களா? எல்லா டைப் ஆஃப் நாபார்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஆட்டோ க்ளோசிங் ஃபீச்சர் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கவர் பண்ணி நம்ம லைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாபாரும் பண்ணிடுவோம். ப்ளஸ் ஹீரோ செஷன் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் சூசர்ஸ்னு ஒரு செஷன். இதில் கார்ட்ஸு இது வரைக்கும் நம்ம பண்ண செஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்காக இருக்கும் ஓகேங்களா? அண்ட் நம்ம HTML CSS யூஸ் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாக இருக்கும்ப்பா. ஸோ இப்போ பாருங்க, ஐ எம் கோயிங் டு டூ இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்டை. ஸோ நான் வந்து எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையும் பார்க்குறேன். ஸோ ஐம் கோயிங் டு கோ டு த ஃபோன் ஸ்க்ரீனை கொஞ்சம் சின்னதுப்படுத்தலாம். தெரியுதுங்களா? சி தெரியுதா? இட்ஸ் கோயிங் டு பி ஸோ ரெஸ்பான்சிவ். பாருங்க, சின்ன ஸ்க்ரீன்ஸ்லையும் வருது, பெரிய ஸ்க்ரீன்ஸ்லையும் வருது. இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர் சைட்ஸ் பார்த்துருக்கீங்க? நான் ஃபோன்லையும் பார்த்துருக்கேன், டிவிலையும் பார்த்துருக்கேன், லேப்டாப்ஸ்லையும் பார்த்துருக்கேன். பிரேக் ஆகாமல் வந்திருக்கு அப்படின்றது. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே. இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்ஸ்ன்ற கான்செப்ட் வச்சு தான். ஐம் கோயிங் டு டீச் யூ த 3 ஐ டோல்டு இல்லை 3 ஸ்டெப் 3 லைன் ஃபார்முலா, மேஜிக்கல் ஃபார்முலா. அதுதான் இருக்கலே ஈஸியஸ்ட் வே ஆஃப் மேக்கிங் ரெஸ்பான்சிவ்னஸ் நான் சொல்லியிருக்கேன் கரெக்டாக. அது எல்லாமே எப்படி வந்து ஃப்ளெக்ஸிகிரிட்டி கம்பைன் பண்ணுறது, ஐ டீச் யூ ஆல் திஸ் திங்ஸ் ஓகேங்களா? அண்ட் நிறைய பேர் வந்து இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் மட்டும் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க HTML, CSS, JavaScript எல்லாமே ஓகேவாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த ரெஸ்பான்சிவ்னஸில் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகும். அது ஏன்னா வந்து தில் மிக்ஸ் அப் லாட் ஆஃப் ஃப்ளெக்ஸ் இன்சைடு அது ஓகேங்களா? அது வந்து நிறைய வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, சில சீன்ஸ் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும். அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ தட் ஐ டீச் யூ க்ளீனாக வந்து கோட் க்ளீனாக 3 லைன்ஸ் தான். அந்த 3 லைன்ஸை நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணணும்லாம் இல்லை, அந்த பேட்டர்னை நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஓகேங்களா? எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் டிசைனாக இருந்தாலும் அது வந்து நம்ம ரெஸ்பான்சிவ்னஸ் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஒன்லி 3 லைன்ஸ் ஆஃப் கோடுப்பா, நோட் பண்ணிக்கோங்க. 3 லைன்ஸ் ஆஃப் கோட். ஃப்ளெக்ஸில் எவ்வளோ ஸ்டெப்ஸ் சொன்னேன்? ஸ்டெப்ஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் சொன்னேன் ஃப்ளெக்ஸில்? கவுண்ட்டு 3 கரெக்டாக? சேமு கிரிட்டுக்கு வந்து 4 ஸ்டெப்ஸு, பட் 3 தான், அதுவுமே 3 தான். 4th வந்து ஸ்டெப் கிடையாது, ரூல் ஓகேங்களா? ஈஸியாக இருந்துச்சா? இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா அது வந்து லைக் ஆர்டராக தான் எப்பயுமே போகணும்ப்பா. ஸ்டெப் 1 முடிக்காமல் ஸ்டெப் 2 ஒர்க் ஆகுமா? ஃப்ளெக்ஸுன்ற வேர்டு போடாமல் ஃப்ளெக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒர்க் ஆகுமா ஸ்டெப் 3ல பண்ணுறது? நோல. ஆனால் இதை மாற்றி பண்ணுறாங்க. ஸோ தட் இட்ஸ் நாட் தே ஃபீல் இட்ஸ் டிஃபிகல்ட் ஓகேங்களா? அதனால ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அதே மாதிரி தான் கிரிட்லையும் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. 4th திங் இஸ் ரூல். இவ்வளோதான். நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வேணால் பண்ணலாம் ரெஸ்பான்சிவ்னஸோட. ஸோ இந்த கார்ட்ஸ்லாம் பாருங்களேன். இதில் வந்து 4 கார்டு லேப்டாப்ஸில், டேப்லெட்ஸில் வந்து 2 கார்டு, 2 கார்டு, அப்புறம் ஃபோன்ஸில் ஒரு கார்டு.
இந்த மாதிரி எப்படி வந்து மாறுறது அப்படின்றத இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? யூல் ஹாவ் ஒரு தனியாக வந்து யூல் ஹாவ் ஃபாலோவர்ஸ் ஃபுட்டர் மொத்தம் வந்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 டோட்டலாக 9 செஷன்ஸ் இருக்க போது. ஓகேங்களா? அண்ட் எங்கே இப்போ எட்ரு நீங்கள் காட்ட மாட்டீங்களே எட்ரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிமூவ் த எட்ரு பிகாஸ் இந்த எட்ரு வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பண்ண போகிறோம்ப்பா. ஏன்னா இந்த டாம் மேனிப்புலேஷன் இருந்தால் தான் இட் வில் பி ஈஸியர் ஃபார் லேர்னிங் ஆல் தோஸ் திங்ஸ். நீங்கள் HTML CSS வச்சு பண்ணலாம், பட் இட் வில் பி சம்வாட் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால இஃப் கெப்ட் இட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்டில் டாம் கான்செப்ட் முடிச்சோடனே வில் ஸ்டார்ட் எட்டர். பட் அதுக்கு முன்னாடி நான் எட்டர் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஐ ஹேவ் அன் எட்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வில் டூ இட் வித் HTML CSS இட் செல்ஃப் வித்தவுட் யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட். அது வந்து டிஃப்ரெண்ட் இருப்பா. எத்தனை பேர் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் மினிமைஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்படி மினிமைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இங்கே தான் இருக்கும் ஹெட்டர்ஸ். ஃபோனில் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்க்ரீன்ஸில் பார்க்கும்போது ஹெட்டர்ஸ் கீழே வந்துடும். யாராவது பார்த்துருக்கீங்களா? கீழே வந்துடும் ஹெட்டர், ஃபோன் மாதிரியே வந்துடும் இந்த இடத்துல. அந்த ஹெட்டர் வந்து நம்ம பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில். நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஹெட்டர் வந்து இந்த ப்ராஜெக்டில் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணுறதும் பாருங்கள் எப்படி நோட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ளெக்ஸ் இப்படி இருக்கட்டும். maybe I'll take this flex. இது இங்கே இருக்கட்டும். நான் வந்து ஒரு செஷனையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் திஸ் செஷனு. ஒரு கிளாஸில் வந்து வில் டூ 4 மினிமம் 4. 2 செஷன்ஸில் வில் கம்ப்ளீட் திஸ். கிளியரா? 4 ஸ்ப்ளிட் பண்ணிப்போம், ரஷ் அப் பண்ண மாட்டோம். ஒரு கிளாஸில் 4, இன்னொரு கிளாஸில் 4. ஓகே? இங்கே தெரியுதா? ஸோ இது வந்து ஒரு செஷன். நீங்கள் எப்படி நோட் பண்ணணும், இந்த செஷன் டிசைன்லாம் நீங்கள் போடணும்னா நீங்கள் வந்து செஷன் 1 அப்படின்றத வச்சுக்கோங்க ஹெட்டிங். செஷன் 1 அப்படின்றது வச்சு இதுக்கு நான் டைட்டில் சொல்கிறேன், என்ன கான்செப்ட் இதில் படிக்க போகிறோம் அப்படின்றது. 9 செஷன்ஸ்லேயும் நம்ம டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து படிக்க போகிறோம்ப்பா. பிஃபோர் தட் I'll just do a normal recap of Flex. ஓகேவா? ஒரு 5 minutes we'll see a normal recap of Flex by doing project setup. இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒரு புது ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் கால்டு ஃபுட் ஸ்டோர் அப்படின்றது வைக்க போகிறோம்ப்பா. ஃபுட் ஸ்டோர் அப்படின்றது வச்சு வில் கிரியேட் அ index.html. What's the emote? What's the emote used for creating boilerplates? Chatல HTML:5 சூப்பர். ஸோ இதில் வந்து நம்ம ப்ராஜெக்ட் டைட்டில் மாற்றிக்கலாம். யா தட் இஸ் ஆல்சோ வில் ஒர்க் பா. எஸ் ஒன் வில் மேக் இட் ஆஸ் ஃபுட் ஸ்டோர். ஓகேங்களா? இதில் வந்து டெய்ல்வின் செட்டப் பண்ணிடலாம். அண்ட் ஃபாண்ட் டெய்ல்வின் அண்ட் ஃபாண்ட்ஸ் we're going to use பாப்பின்ஸ். ஓகேங்களா? ஸோ பாப்பின்ஸுக்கு வில் கோ டு கூகுள் ஃபாண்ட்ஸ். ஃபாண்ட்ஸ் பாப்பின்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கோங்க. வில் ரிமூவ் த ஃபேமிலி, கெட் த ஃபேமிலி லிங்க். ஒரு C or okay, we don't need CSS file, we'll do it over here. ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. இதில் CSS tailwind ஃபைல் அப்படி சாரி, இது வந்து ஃபாண்ட். ஃபாண்ட் பாப்பின்ஸ் அப்படின்றத வச்சுக்கோங்க. கிளியரா?
நெக்ஸ்ட் வந்து அதோட இது டெய்ல்விண்ட். We'll go to Tailwind website. Get started. Play via CDN. Take the CDN. இது வந்து CSS ஃபைல். ஓகேங்களா? இப்போ இதே ஹெட்டிங் H1 சும்மா வந்து ஒரு அலோ வேர்ல்டு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வச்சு சும்மா டெஸ்ட் பண்ணலாம். பிஜி ரெட் 500 வச்சு. ஸோ வில் டூ ரைட் கிளிக் ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஓகேங்களா? This is how we do it. ஒரு நிமிஷம் பா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதில் வந்து நிறைய பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்க்கலாம்ப்பா. நம்ம சீமாட்டிக் டேக்ஸ்லாம் பார்த்துருந்தோம் கரெக்டாக. வி saw what is என்னென்ன சீமாட்டிக் டேக்ஸ் ஞாபகம் இருக்கு? எனி ஃபியூ சீமாட்டிக் டேக்ஸ், சீமாட்டிக் எலமெண்ட்ஸ், ஆர்டிக்கல், ஃபுட்டர்ஸு, கவர்வைஸ் ஒரு டேக் கூட ஞாபகம் இல்லையா? nav, மீதி டேக்ஸ் எல்லாமே ஹெட்டர்ஸு, ஃபுட்டர்ஸ், ஆர்டிக்கல், சூப்பர், மெயின், சூப்பர், செஷன் டேக் கரெக்டா. இதெல்லாம் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன்? லைவாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ எல்லா செஷன்ஸும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து வில் கிவ் அ கமாண்டு. இப்போ வந்து ஒய் சூசஸ் செஷன் கரெக்டாக. மேபி வில் புட் இட் சைட் பை சைடு. Wait, give me a second. ஓகே, ஸோ இது வந்து ஒய் சூசஸ் செஷனு வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி டிவ் போட்டு ஆரம்பிக்கக்கூடாது ஒரு புது செஷனை. வி ஹவ் டு ஸ்டார்ட் இட் வித் செஷன் டேக். அண்ட் இதில் வந்து நம்ம அந்த கிரிட் கான்செப்ட் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கிரிட் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. ஓகேங்களா? நான் சொல்கிற இந்த 3 ஸ்டெப்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை டு கிரியேட் அ கண்டெய்னர். எப்படின்னா எக்ஸ்பிளைன் யூ ஃபர்ஸ்ட். இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம் பாருங்க. இதுதான் கண்டெய்னர்ப்பா, தெரியுதுங்களா? இது ஃபுல்லாக கண்டெய்னரு. இதுக்குள்ள நீங்க கிரியேட் பண்ண போறது சேஃப்டி கண்டெய்னர்ஸ். இது கண்டெய்னர், இது சேஃப்டி கண்டெய்னர். இதுக்குள்ளதான் நீங்க வந்து கிரிட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இது ஒரு கிரிட்டு, இது ஒரு கிரிட்டு, இது ஒரு கிரிட்டு. புரியுதுங்களா? இப்படிதான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்னர் இருக்குல்ல, இது வந்து ஃபுல் ஸ்கிரீன் ஆஃப் த வித் வந்து எடுத்துக்கோப்பா. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு டெய்ல்விண்ட்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, கண்டெய்னர்.
கண்டெய்னரோட ஒர்க் என்னது, ஃபுல் ஸ்க்ரீனை வந்து ஆக்குபை பண்ணிக்கணும், அதுதான் வந்து கண்டெய்னரோட ஒர்க். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்க வேர்டு என்ன சொன்னேன், நோட் பண்ணிக்கோங்க, கண்டெய்னர். பட் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா பாருங்க, வித் 100% எடுத்துக்குது தெரியுதுங்களா நார்மல் சிஎஸ்எஸ்ல. பட் டில் எது வரைக்கும் எடுத்துக்கிட்டா 1562 தான். ஸோ அதனால இது வந்து 2XL கண்டெய்னர் போடணும்ப்பா, 2XL கண்டெய்னர். இப்படி போட்டால் பாருங்க என்ன பண்ணுதுன்னு, இட்ஸ் டேக்கிங் அன்டில் 536 வரைக்கும் தான், தெரியுதுங்களா. இதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா ஐ டெல் யூ. பட் ஆனால் சரி ஓகே, இப்போ இது கூட ஆனால் ரொம்ப கன்ஃபியூசிங் இருக்கும். மேபி வில் கீப் இட் கண்டெய்னர். இப்போ நெக்ஸ்ட் எப்படி வந்து சேஃப்டி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறது அப்படின்னா சிம்பிள். கீப் இட் கிளாஸ். மெயின் கண்டெய்னர் எவ்வளோ பர்சன்ட் இப்போ எடுத்துக்குது, எவ்வளோ பர்சன்ட் வித் எடுத்துக்குது மெயின் கண்டெய்னர்? 100% கரெக்டா. சேஃப்டி கண்டெய்னர் என்ன சொல்லியிருக்கேன், அதோட சின்னதாக இருக்கணும், அவ்வளோதான் ரூல். அப்போ இட் கேன் டேக் 98%, 99%, ஆனால் 100 இருக்கக்கூடாது. ஸோ தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த இந்த இது வந்து சேஃப்டி கண்டெய்னர்ப்பா, இது இருக்கு தெரியுதுங்களா, இது வந்து சேஃப்டி கண்டெய்னர். இது வந்து ஃபுல்லாக எடுத்துக்கூடாது, பட் இட் சுட் டேக் சைஸ் லெஸர் தான் 100%. அப்போ இட் கேன் பி 99, 98, 97, 80, 90 என்ன வேணா இருக்கலாம். ஐ எம் கீப்பிங் இட் ஆஸ் 90%பா, ஓகேங்களா. வித் வந்து இப்படி நம்மளுக்கு 90% இருக்கணும். கிளியரா. சரி, இங்கே ஏதாவது கண்டென்ட் போடுறேன். ஹலோ வேர்ல்ட் அப்படின்றது போட்டுக்கிறேன். ஸோ நான் கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர்ஸ் எல்லாமே போட்டு காட்டுறப்பா உங்களுக்கு, ஸோ தட் உங்களுக்கு இன்னும் நல்லா கிளாரிட்டியாக புரியும். செல் புட்டா பிஜி ரெட் 500, பிஜி கிரீன் 500. தெரியுதுங்களா. இதானா இது ஃபுல்லாக பர்சன்ட் எடுத்துக்கல, ஓகே அது நான் சொல்கிறேன். இது பாருங்க, ரெட் கண்டென்ட் எடுத்துக்குதா, ஆனால் இந்த 90%ன்றது சென்ட்ரா இல்லைப்பா. எப்படி சென்ட்ரா பண்ணுறது, இப்போ என்ன பண்ணுது 100%ல 10% கடைசியிலேருந்து விடுது. ஆனால் நம்மளுக்கு எப்படி வேணும், சென்டரில் வரும். இங்கே ஒரு 5%, இங்கே ஒரு 5% எடுத்துக்கும், கரெக்டாக. இப்போ 98 எடுத்தீங்கன்னா அந்த சைடில் 1%, இந்த சைடில் 1%. அது எப்படி பண்ணுறது அப்படின்னா should be MX ஆட்டோ. தெரியுதுங்களா. இப்போ இங்கே 5%, இங்கே 5%. அது நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்துறீங்களோ அந்த மாதிரி வந்து அதுவே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கும், கம்மி பண்ணிக்கும். தெரியுதுங்களா. ஈக்குவலா 5%, 5%. ஏன் இதை பண்றோம் அப்படின்னா இங்க பாருங்க, we are making it very very small. தெரியுதுங்களா. 50% வரைக்கும் போயிட்டேன், பட் கண்டென்ட் வெளியே போதா பாருங்க, சேஃப்டி கண்டெய்னர் விட்டு. ஐம் கோயிங் டில் 50. இந்த மாதிரி ஒரு சைஸ் வரவே வராது, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோனே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம கண்டென்ட் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகலை, ஓகேங்களா. தட்ஸ் வை ஐம் கிரியேட்டிங் சேஃப்டி கண்டெய்னர். ஸோ மெயின் கண்டெய்னர், சேஃப்டி கண்டெய்னர், இது வந்து மேண்டேட்ரிப்பா. அண்ட் பாருங்களேன், ஈக்குவலாக அந்த 5% வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குது அதுவே. ஸோ இந்த 2 லைன் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் எழுதிக்கலாம், கோடில் போயிட்டு. ஃபஸ்ட்டு கோடு வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் அஸ் மெயின் ஃபுல் கண்டெய்னர். இதுக்கான கோடு வந்து HTML வந்து சாரி டெய்ல்வின்ல வந்து கண்டெய்னர் இதுதான் கோடு. நெக்ஸ்ட் இதுக்குள்ள என்ன பண்ணணும், we have to create a safety container. It can take any number of size. See, it can take
இந்த மாதிரி. அப்போ இது பேர் என்னது? சேஃப்டி கண்டெய்னர். சரி, இது ஓகே. ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கிளியரா? 2 ஸ்டெப் முடிஞ்சிச்சுப்பா. ஃபைனலா we are going to apply grid game. எப்படின்னா ஃப்ளெக்ஸுக்கு என்ன சொன்னோம்? ஞாபகப்படுத்தி பாருங்க. ஃப்ளெக்ஸ் ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகணும்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? எஸ் இட்ஸ் அ ப்ரீ டிஃபைன்டு கிளாஸ் நேம். கண்டெய்னர் என்ன பண்ணும்? இட் வில் டேக் த ஃபுல் வித். அவ்வளோதான் அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா? வித் வந்து 100% இருக்கும். அதுதான் அதோட ப்ராப்பர்ட்டி நேட்டிவ்ல. ஓகே கிளியரா? இந்த 2 ஸ்டெப்பு மேண்டேட்ரி. அவ்வளோதான், 2 ஸ்டெப் மேண்டேட்ரி. இதெல்லாம் எடுத்துடலாம் ஜஸ்ட் ஃபார் யூ கைஸ் டு ஷோ. ஓகே, ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ணா நான் என்ன சொல்லியிருக்கேன்? எந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் ஃப்ளெக்ஸ் அப்ளை பண்ண முடியும்? வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஐ டோல்ட் யூ கைஸ்? இட்ஸ் கால் ஃப்ளெக்ஸ் இல்ல? அதே மாதிரி when you want to apply grid, you have to apply grid property. ஓகேங்களா? grid property. சரி, இப்போ கிரிட்ன்றதை அப்ளை பண்ண என்ன பண்ண முடியும்? உங்களோட கிரிட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகும். அப்படி என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு கிரிட்ல அப்படின்னு கேட்பீங்க. there is only one property I'm going to apply. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கு. ஃப்ளெக்ஸ்ல நான் எத்தனை சொன்னேன்? ஜஸ்டிஃபை ஐட்டம்ஸ், கரெக்டா? அதே மாதிரி கிரிட்ல வந்து ஐம் கோயிங் டு டெல் யூ ஒன்லி ஒன் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் கால் கிரிட் காலம்ஸ். கிரிட் காலம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கிரிட்ன்ற ப்ராப்பர்ட்டி போட்டுருங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா கிரிட் காலம்ஸ். எத்தனை காலம்ஸ் இருக்கு கிரிட் கால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து நான் என்னன்னு போட்டுக்கிறேன். இந்த நம்பர் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். புரியுதுங்களா? இப்போ எத்தனை கார்டு எடுத்துக்குது? கார்டு நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை கார்டு எடுத்துக்குது? மேபி ஆன் ஐ கோ டு த வெப்சைட். எத்தனை கார்ட்ஸ் எடுத்துக்குது? அப்போ எவ்வளோ கிரிட் காலம்ஸ்? 3 கிரிட் காலம்ஸ், ரைட்? இப்போ இதே ஃபோனில் பார்க்கலாம். ஃபோனில் எத்தனை கார்ட்ஸ் எடுத்துக்குது? ஒரு காலத்துக்குப்பா. இது ஒரு காலம். கொஞ்சம் பெருசுப்படுத்தும். இப்போ எத்தனை கார்ட்ஸ் எடுத்துக்குது? இட்ஸ் டேக்கிங் 2, ரைட்? சூப்பர். இது 2 காலம்ஸ். இவ்வளவுதான்ப்பா. இந்த நீங்க நம்பர்ஸை மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். தட்ஸ் ஆல், இட்ஸ் டன். கிரிட் கால்ஸ். மேபி நான் கலர்ஸ் கொஞ்சம் கொடுக்குறப்ப தான் உங்களுக்கு அதை பார்க்க முடியும். தெரியுதுங்களா? சரி, 2 காலம் எடுத்துக்குதா? இதே நான் லேப்டாப்ல 3 எடுத்துக்கணும்னு சொன்னா ஒன்று போட்டலாம் இதே மாதிரி. ஓகேங்களா? சி you guys getting it? I'll tell you எப்படி வந்து மீடியா கோரிஸோட எழுதணும்னு சொல்லிட்டு. பட் 3 போட்டா 3 எடுத்துக்குது பாருங்க. இதை நான் 2 மாத்திரம் பாருங்க. 2 மாத்திரம். சி இட்ஸ் கோயிங் டு டேக் 2. அது ஒன்று வந்து கீழே புஷ் பண்ணிடும். இப்போ ஒரு காலம் வேணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணும்? எல்லாத்தையும் ஒரு ரோஸ் மாத்திரும். கிளியரா? ஃபர்ஸ்ட் இது சும்மா இது புரியுதா? அந்த லாஜிக் மட்டும் புரியுதா? கிரிட்ல ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கு, கிரிட் காலம்ஸ். ஸோ அண்ட் இந்த ஸ்பேஸ் வந்து நீங்க ஃபுல்லா எடுத்துக்கணும்னு சொல்லிங்களே காலம்ஸ். ஆனா ஃபுல்லா எடுத்துக்க மாட்டேங்குது. ஏன் வந்து என் கண்டெய்னர் வந்து ஃபுல் வித் எடுத்துக்க மாட்டேங்குது? எனிபடி? பட் ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? ஒரு கண்டெய்னர் ஷுட் டேக் த ஃபுல் வித் ஆஃப் த ஸ்க்ரீன், கரெக்டா?
ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கல அப்படின்னா we have to put here 2xl எக்ஸ்எல் கண்டெய்னர் அப்படின்றது போட்டுக்கணும். ஓகேங்களா, 2xlன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போட்டுக்கணும். see I'll just do a refresh. சாரி 2xl போட்டுக்கணும் ப்ளஸ் எம்எக்ஸ் ஆட்டோ. கிளியரா? எம்எக்ஸ் ஆட்டோன்றது ஒன்றும் இல்லை, லெஃப்ட் அண்ட் ரைட்டு சென்டர் பண்ண சொல்லுங்க. லெஃப்ட்ல எவ்வளோ ஸ்பேஸோ ரைட்ல எவ்வளோ ஸ்பேஸ் ஈக்குவலாக விடுங்கன்னு சொல்கிறது தான் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆட்டோ. அண்ட் 2xlன்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 553 சாரி 1536 வரைக்கும் உங்களுக்கு 100% எடுத்துக்கும். அதுக்கு மேலே உள்ள ஸ்க்ரீன்ஸில் என்ன பண்ணும், இது வந்து சென்டர் ஆக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோல இருக்கோம் அப்படின்னா வேற ஒன்று வெரி வெரி பிக் ஸ்க்ரீனு 1700 வரைக்கும் போகிறோம். இதே 1500 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் வில் டேக் ஃபுல். இது வரைக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கும் டில் 1536 வரைக்கும். 37 போனாலும் என்ன பண்ணும், ஃபுல்லாக எடுத்துக்குதா. நான் 38 போடுறேன் பாருங்க, தெரியுதுங்களா? இந்த இடத்துல லைட்டாக வந்து ஒயிட் வரும், ஸ்பேஸ் வருது. ஸோ மேபி 1600 போடுறேன் பாருங்க, தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் அது சென்டர் ஆக்கிக்குது அதுவே யூசிங் எம்எக்ஸ் ஆட்டோ. இவ்வளோதான்ப்பா விஷயங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நான் அப்படியே வந்து கோடாக எழுதுறேன் பாருங்க, 3 ஸ்டெப் ப்ராசஸை. Step 1 is to make the container. To make a container. Clear? Step 1. Step 1. Step 2. Is to create safety container. Then the grid. Grid calls. Step 3 another. Sorry. Second step is sorry, I made it wrong. This is the third step. Second step is to give width. இது 100% எடுத்துக்கும், நீங்கள் 98 கூட வச்சுக்கலாம். ஐம் கிவிங் 90. ஆனால் ஒரு வெப்சைட்டில் ஒன்று வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. அது எல்லா டிவிஸையும் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை சென்டர் ஆகணும், எம்எக்ஸ் ஆட்டோ. நெக்ஸ்ட் அப்ளை கிரிட். இது வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 4 apply all the contents should be inside a div. ஓகேவா? இது ரூலு. ஓகேங்களா, இது வந்து ரூல். அண்ட் இதில் ஷார்ட்கட் என்னன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் போடுறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் டிவ்ஸ் இருக்கும். ஓகே, இவ்வளோதான் ஸ்டெப் வைஸா. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4. ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸ் கிளியரா? நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு தடவை ஸ்டெப்ஸை வந்து நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஐ கிவ் யூ 1 minute. ஜஸ்ட் நோட் இட் டவுன். நான் இதை திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப 9 செஷன்ஸ் பண்ண போகிறோம். அதான் 9 செக்ஷன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் திரும்பி வில் டூ திஸ். இந்த 4 ஸ்டெப்ஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, இதை பைகாட் பண்ணணும்னா எதுவும் இல்லை, நீங்கள் பண்ணாலே உங்களுக்கு தோணும்.
கரெக்டாக வந்து அந்த ஃப்ளோ வந்துடும். ஜஸ்ட் நோட் இட் ஆஃப். You start by 27. Yeah, I'll give you 1 minute. Maybe note it with this diagram also. உங்களுக்கு டயக்ராம் போட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டுக்கோ. ஓகேங்களா? Hello. Hello. ப்ரோ ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். வேறு நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Hello. Yeah, tell me. For grid, there is no need to mention height. Only width only. Yeah, only with actually height வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துப்போம். ஓகேங்களா? Okay. So we don't need to mention any height. We'll only take width. ஆக்சுவலாக ஒன்று நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு வித்து நம்ம போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைட் கால்குலேட் ஆகிக்கும். இன்கேஸ் நீங்கள் ஹைட் மென்ஷன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வித்து கால்குலேட் ஆகிக்கும். இட்ஸ் வைஸ் வர்சா மாதிரி. இது வந்து டெய்ல்வின்லாம் இல்லை, இட்ஸ் நார்மல் சிஎஸ்எஸ்லேயே அதே தான். ஏன்னா நம்மளுக்கு we are doing it with column wise, we are not doing row wise. ஓகேங்களா? ஸோ தட் இந்த சைஸ் தான் நம்ம பார்க்கணும். இப்படி ரீசைஸ் பண்ணோம்ல, நான் மவுஸை நல்லா பாருங்கள் எப்படி மூவ் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி மூவ் பண்ணும்போது ஒன்லி வித்து தான். ஓகேங்களா? when you resize it like this தான் ஹைட்டு தேவை. ஸோ இந்த ஹைட்டை நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம்னா இப்படி ரீசைஸ் பண்ணும்போது ஓவர்ஃப்ளோ ஆகும். ஸோ தட் ஹைட்டை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ண விட்டுறோம், வித்தை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? சூப்பர்ரா, வில் டூ இட். உங்களுக்கு புரியும். மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் பண்ண இது ஏன்னா ரிப்பீட்டடாக பண்ண தான் போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் திரும்பியும் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் புரியுதா? திஸ் இஸ் த கோட் ஃபார் கிரியேட்டிங் கண்டெய்னர். நெக்ஸ்ட் இது ஃபார் சேஃப்டி கண்டெய்னர். அண்ட் இது வந்து கிரிட்ன்ற கீவேர்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்? we have to give a word called grid. அண்ட் அதோட கிரிட் கேம் வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிற இமேஜினேஷன் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. நான் சொல்கிறேன் இது வந்து இமேஜினேஷன் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ்எம் அப்படின்னா என்னன்னா ஃபோன். எஸ்எம்னா என்னது? நோட் பண்ணிக்கோங்க, ஃபோன். ஓகேவா? எஸ்எம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டினா டேப்ஸ். எல்ஜி அப்படின்னா லேப்டாப்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸல். ஓகேங்களா? இட்ஸ் ஃபார் டிவிஸ் மாதிரி வச்சுக்கோ. ஓகேங்களா? இப்படிதான் வந்து சைசிங். அண்ட் டெய்ல்விண்டஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெய்ல்விண்டஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபோன்ஸ்லாம் தர ஆரம்பிக்கணும்ப்பா. ஓகேங்களா?
ஸோ நான் இப்போ செஷன் 1 பண்ணுறேன்னா இது வந்து ஜஸ்ட் லாஜிக்காக சொன்னது. இப்போ நான் ஹெட்டிங் போட்டிருக்கேன்ல, செஷன் 1 அப்படின்ற ஹெட்டிங் போட்டோமா, போடலையா? ஓகே, நீங்கள் போட்டிருக்கோம். இது செஷன் 1னா ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி கேட்டகரைஸ் பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள், going to do it like this. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இதில் வந்து என்ன கற்றுக்க போகிறோன்னா, பேசிக் கிரிட் அப்ளை ஸ்டெப்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு இந்த செஷனில் கற்றுக்க போகிறோம். இது வந்து 3 கிரிட் ப்ராசஸ்ப்பா. இது வந்து 3 கிரிட் ப்ராசஸ். 3 கிரிட் மெத்தட். ஓகேங்களா? சும்மா 2-3 பேட்டர்ன்ஸ் தான் இருக்குது. அந்த பேட்டர்ன் தான் திரும்பி வரும். இந்த 3 கிரிட்டுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு இது 2 எக்ஸல் கண்டெய்னர். நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு. எக்ஸல். நெக்ஸ்ட் வந்து வித் 90% எம்எக்ஸ் ஆட்டோ. ஃபைனலாக நெக்ஸ்ட் வந்து கிரிட் கேம். இதில் தான் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணப்போம். கிரிட்ன்ற ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கிரிட் கேம் வந்து எப்படி ப்ளே பண்ணோம் அப்படின்றது பாருங்க. கிரிட் கால்ஸ் இந்த நம்பர் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் இங்கே ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன்ப்பா. இந்த ஸ்ட்ராட்டஜி நோட் பண்ணிக்கோங்க. இங்கே தனியாக பார்க்க போகிறோம். எனக்கு அப்படியே வந்து எல்லாரும் நம்பர் சொல்லணும்ப்பா. எப்பயுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், டெய்ல்விண்ட் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். அப்போ எதுலேருந்து பார்க்கணும், வி ஹேவ் டு see it from லேப்டாப். சாரி, வி ஹேவ் டு see it from ஃபோனு. நெக்ஸ்ட்டு லேப்டாப்ஸு, சாரி ஃபோனு, டேபு, லேப்டாப்ஸ். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் பார்க்கணும். எனக்கு அப்படியே நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபோனில் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை. இப்போ இதை வந்து ஃபோன்லேருந்து பார்க்கலாம். ஃபோனில் எத்தனை காலம்ஸ் எடுத்துக்குது? கார்டை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 4 5. அப்போ என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கணும். ஃபோன்ஸில் வந்து 1 எடுத்துக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் டேப்ல பார்ப்போமா. டேப்ல எத்தனை காலம்ஸ் எடுத்துக்குது? காலம்ஸ், இது ஒரு காலம், இது ஒரு காலம். ஓகேங்களா? அப்போ எத்தனை காலம்ஸ்? 2 காலம்ஸ். கரெக்டா? we have to note it down as 2 columns. நெக்ஸ்ட் லேப்டாப்ஸ்க்கு note it down as 3 columns. 3 நான் சொல்லிடுறேன், தெரியுதுங்களா? 3 columns. ஓகேவா? இதுதான் டோட்டலானது. இது இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன அந்த இந்த லாஜிக்கும் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லாஜிக்கை எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்படி போடணும் அப்படின்னா, டெய்ல்விண்ட் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். அதனால ஃபோனில் வந்து நீங்கள் போடணும்னு இல்லைப்பா. அது நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு போடுறீங்களோ அதுதான் ஃபோனுக்கு எடுத்துக்கும். இப்போ எக்ஸாம் கிரிட் காலம்ஸ் ஒன்று கொடுத்தீங்கன்னா இது என்ன ஆகும், இதுதான் ஃபோனில் அப்ளை ஆகும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் டேப்புக்கு என்ன சொல்லியிருக்கேன், எம்டி சொல்லியிருக்கேன். அப்போ எம்டி கிரிட் காலம்ஸ் 2. கிளியரா? நெக்ஸ்ட் எல்ஜிக்கு என்ன பண்ணணும், சாரி லேப்டாப்ஸ்க்கு என்ன பண்ணணும், எல்ஜி கிரிட் காலம்ஸ் 3. எல்ஜி கிரிட் காலம்ஸ் 3. கிளியரா? Hello. Yeah, tell me. Okay, mobile first approach in the sense, எது சொல்றீங்க இங்கிலீஷ்? மொபைல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அந்த டிசைனுக்கு தான். இல்லை, ஆக்சுவலாக டெய்ல்விண்ட் வந்து நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணாலும் அது வந்து மொபைலுக்கு தான் அப்ளை ஆகும். இன்கேஸ் இப்போ நீங்கள் மொபைலில் ஒரு கலர் காட்டணும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 700 இருக்குன்னு வச்சுக்கலாம். 700 வந்து நீங்கள் டேபாக கன்சிடர் பண்ணுவீங்களா? இப்போ 700
ஓகே. இப்போ நீங்க ஃபோன்ல வந்து 300 வந்து ஃபோனா 320 to 360 ஒரு மீடியம் சைஸ் ஃபோன் வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு கலர் நீங்க வந்து போடுறீங்க. பேக்ரவுண்ட் கலர் ரெட்ன்னு போடுறீங்க அப்படின்னா, அது எந்த ஸ்க்ரீனுக்கு அப்ளை ஆகும்னு நினைக்கிறீங்க? 700க்கா 300க்கா? புரியல. எந்த ஸ்கிரீனுக்கு? இப்போ வந்து நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன் வந்து 700ல இருக்கு. டேப்லெட். ஓகே. இன்னொன்னு ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓகே. 300 வித்ல இருக்கு. ஸோ ஓகே. இப்போ நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலர் ரெட்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெய்ல்விண்ட் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஓகே. எந்த ப்ராப்பர்ட்டி வேணாலும் டிஃபால்ட்டா வந்து மொபைலுக்கு தான் அப்ளை ஆகும். 300க்கு தான் அப்ளை ஆகும். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு அப்போ ஏன் வந்து டேப்லெட்டுக்கு வருது அதே கலர் அப்படின்னா, நீங்க சேஞ்ச் பண்ணல. அதனால அது அப்படியே டிஃபால்ட்டா இன்ஃபினிட்டி வரைக்கும் வருது. அந்த வித் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் அதே ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகுது. ஆனா ஓகே. நீங்க இன்கேஸ் வந்து வேற கலர் மாத்தணும். இட்ஸ் ஓகே. மேபி நான் இதை வச்சு சொன்னதால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் வச்சு பார்த்துக்கலாமா ஃபர்ஸ்ட்? மேபி மேபி இதை கொஞ்சம் ஓகே. இப்படி ஓரமா வச்சிடலாம். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ அலோ வேர்ல்டுன்னு இருக்கு ஓகேங்களா? இதுக்கு வந்து நான் ஒரு கலர் போடுறேன், பேக்ரவுண்டு ரெட் அப்படின்றது. இப்போ இது எந்த ஸ்க்ரீன்ஸ்க்கு அப்ளை ஆகும்? 300க்கா 800க்கா? 300. 300. I'll show you. So maybe ரெட்னு இருக்கு. அது கன்ஃபியூசிங் இருக்கும். மேபி வில் சேஞ்ச் இட் டு எல்லோவா? எல்லோன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்க. See, it's getting applied for yellow color. ஃபுல்லா ஓகே. பாருங்க. எங்கேயுமே சேஞ்ச் ஆகல. நம்ம 1800ல இருக்கும் அரௌண்ட். அப்பயும் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகுது. இது ஏன்னா நம்ம இன்னும் ஓகே. சேஞ்ச் பண்ணல. பட் ஆனா டிஃபால்ட்டான ப்ராப்பர்ட்டி என்னது? டெய்ல்விண்ட் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். இப்போ எனக்கு வேற ஸ்க்ரீன்ல வேற கலர், இப்போ 700க்கு எனக்கு வேற காட்டணும் அப்படின்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம இதுல ஷீட்ஸ்ல பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டேப்லெட்ஸ்ல மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இது என்னது? எம்டின்னு போடுறோம். அப்ப எம்டின்னு போட்டு சேம் நீங்க ஏதாவது ப்ராப்பர்ட்டி மாத்திக்கலாம். இப்போ பேக்ரவுண்ட் கலர் பிஜி வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி கிரே கலர்ல வேணும்னு வச்சுக்கோங்க. கிரே. சரி ஓகே. மேபி பிங்க் வச்சுக்கலாம். பிங்க். ஓகே. See, on other screens, if you go to 300, it will show yellow. When you go to 700, this will see, okay, maybe around கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? ஸோ டிஃபால்ட்டா வந்து மொபைலுக்கு தான் நம்ம அப்ளை பண்ற நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா வந்து. ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ண மொபைலுக்கு. ஓகே. ராதர் மொபைல்ஸ்க்கு நம்ம ஓகே. இல்ல சார். இப்போ டேப் தாண்டி போச்சுன்னா அது என்ன ப்ராப்பர்ட்டி? ஓகே. இன்னொன்று ஒருத்தவங்களோட டவுட் என்னது? யூஎஸ் ராதர் மொபைல் நம்ம அப்ளை பண்ணா லைக் அந்த எஸ்எம் வந்து அந்த அதை யூஸ் பண்ணி நம்ம. யா எக்ஸாக்ட்டா. ஓகே. ஓகே ஓகே. ஓகே. அண்ட் இன்னொன்று ஓகே இன்னொன்று டவுட் நீங்கள் கேட்டிருந்தீங்களா இன்னொரு சார் என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலை அப்படின்னா என்ன ஆகுங்க? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. இப்போ இங்கே எம்டின்னு ஒன்று கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? இந்த எல்லோவே தான் கண்டினியூ ஆகும் டில் நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் போனாலும். புரியுதுங்களா? டெய்ல்விண்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச் தான். மொபைலுக்கு அப்ளை ஆகும். நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ணல கரெக்டாக. டேப்ஸ்க்கு எதுவும் சேஞ்ச் பண்ணல, லேப்டாப்ஸ்க்கு எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அடுத்து எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்போ என்ன ஆகும்? இந்த ப்ராப்பர்ட்டியை தான் கடைசி ஸ்க்ரீன் சைஸ் வரைக்கும் நீங்கள் வந்து 10,000க்கு எடுத்துகிட்டு போனாலும் என்ன ஆகும்? தியேட்டர்லேயே போட்டு பார்த்தாலும் இந்த ஸ்க்ரீனு எல்லோ கலராக தான் இருக்கும். ஓகேங்களா? இஃப் யூ சேஞ்ச் இப்போ எம்டின்னு கொண்டு வரீங்க. எம்டின்னா என்ன சொல்லியிருக்கேன்? டேப்லெட். அப்படின்னா டேப்லெட் வரைக்கும் வந்து இந்த ஸ்க்ரீனோட கலர் வந்து என்னவா இருக்கும்? எல்லோவா இருக்கும். பிங்க் அப்படின்றது எங்கேருந்து வரும்? டேப்லேருந்து வரும் கரெக்டா? அப்போ டேப்லேருந்து தியேட்டர் வரைக்கும் போகிற ஸ்க்ரீன்ஸ் 10,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா கூட என்ன ஆகும்? பிங்காக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் இட் வில் பி பிங்க். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணலாம். இன்கேஸ் லேப்டாப்பில் வேறு கலர் வேணும் என்ன பண்ணணும்? எனிபடி ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். லேப்டாப்பில் எனக்கு வேறு கலர் வேணும்னு நினைக்கிறீங்க என்ன பண்ணணும்? சூப்பர். எல்ஜி பேக்ரவுண்ட் வேறு ஏதாவது கலர் கொடுப்போமா? மேபி ஒயிட் அதே தான் இருக்கு. கிரே ரெட் வேணாம். மேபி வி கோ வித் ஆரஞ்சா? ஆரஞ்ச் 500. பாருங்க. இப்போ நான் அப்படியே போகிறேன். பிங்க்கு ஆரஞ்சு மாறுது. கிளியரா? இது லேப்டாப்ஸ்லேருந்து அப்படியே கடைசி ஸ்க்ரீன் வரைக்கும் இருக்கும் இது ஆரஞ்சு கலர். இன்கேஸ் நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? இட் வில் சேஞ்ச். இது எத்தனை பேர் கிளியர்? ஸோ டிஃபால்ட்டா வந்து மொபைலுக்கு அப்ளை ஆகுது. ஸோ ஏன் நம்ம எஸ்எம் ஏன் யூஸ் பண்ணுவோம் இப்போ? எஸ்எம் ஓகே
எஸ்எம்மும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. யூ கேன் மென்ஷன் இட் எஸ்எம் ஆல்சோ. ஓகேங்களா? பட் மென்ஷன் பண்ணலாம் என்னது, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இஸ் டிஃபால்ட் ஃபார் மொபைல். ஓகே ஓகே டன்னா. ஸோ இதே தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஃபார் கிரிட். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டெய்ல்வின் இஸ் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபோன்ஸ்லேருந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். ஃபோன்ஸுக்கு நம்ம எத்தனை ஸ்க்ரீன்ஸ் நோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஃபோன்ஸ்க்கு எத்தனை பண்ணியிருக்கோம், 1 நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோனுக்கு 1. அடுத்து டேப்லெட்ஸ்க்கு 2, லேப்டாப்ஸ்க்கு 3. அதுக்கப்புறம் ஏன் மாற்றலை அப்படின்னா, இதுக்கப்புறம் எந்த சேஞ்சும் இல்லை ஸ்க்ரீன்ஸில். ஓகேங்களா? இவ்வளோதான்ப்பா. செக் பண்ணி பார்க்கலாமா? சரி சரி, 2 வருதா பாருங்க. அப்புறம் 3 வருது. 3 2 1. ஓகேங்களா? 2 1 3. இந்த ப்ராப்பர்ட்டி கிளியரா? இந்த ஃபார்மேட்டு, இந்த ஸ்டெப்ஸ் வந்து காமன் தான். ஸ்டெப்ஸ் காமன் இல்லை, 3 ஸ்டெப் காமன். ப்ளஸ் இந்த கிரிட் கேம் ப்ளே பண்ண போறீங்க. நோட் பண்ணிட்டு இந்த எம்டி எல்ஜி எக்ஸல்னு போட்டுட்டு 4th ரூல் என்னது, 3 இதுதான். பட் 4th வந்து ரூல் 4. ஆல் த கண்டென்ட் should be எழுதி வச்சுக்கோங்க. நான் ஒரு வாட்டி கண்டென்ட் should be inside it. ஓகேங்களா? ஒரு ஷார்ட்கட்டு சொல்லித்தரேன். எத்தனை டிவ் வரும்னு நினைக்கிறீங்க? எனிபடி கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் எவ்வளோ டிவ்ஸ் வரும்னு. நம்பர் ஆஃப் டிவ்ஸ் 3. சூப்பர். ஏன் 3ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் என்னது, 3 காலம்ஸ் இருக்கு. அப்போ கண்டென்ட்ஸ் வந்து 3 கண்டென்ட்ஸ் இருக்கும். அப்போ யூலா 3 டிவ்ஸ். இது ஒரு கார்டுக்கு, இது கார்டு 2க்கு, நெக்ஸ்ட் கார்டு 3க்கு. All the content should be inside div ன்னு சொல்றீங்களா? சோ எந்த div நீங்க மீன் பண்றீங்கன்னு அது ஒரு தடவை. ஓகே ஓகே. இந்த 3 divs சொல்றீங்களா இல்ல மெயினா அந்த கிரிட் அப்ளை பண்ணுவீங்களா அந்த divs மீன் பண்ண? இந்த கார்டு இருக்குல்ல, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கார்டு தானே டிசைன் பண்ணுவோம். திஸ் இமேஜ், டெக்ஸ்ட், பேராகிராஃப், ஆல் திஸ் ஷுட் நாட் பி டைரக்டா நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இப்போ இது போட்டுட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப்ல அந்த கண்டென்ட், நெக்ஸ்ட் அந்த இமேஜ் ஓப்பனா நம்ம வந்து விஷ் நாட் போட்டு அதை நம்ம ரேப் பண்ணிக்கணும் ஒரு டிப்ல. ஓகே. ஒரு கார்டு ஒரு டிப், ஒரு கார்டு ஒரு டிப், கார்டு ஒரு டிப். ஓகே, थैंक यू. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதில் ஒரு கார்டு டிசைன் பண்ணலாம். இந்த கார்டு டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் நிறைய வாட்டி பண்ணியிருப்பீங்க. சும்மா இங்கே நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். இது வந்து என்னது, ஒரு இமேஜ் டேக். கரெக்டாக? திஸ் ஒன் இஸ் இமேஜ் டேக். கீழே இருக்கிறது இஸ் அ பேராகிராஃப் டேக். நெக்ஸ்ட் இது இல்லை ஹெட்டிங்லையும் போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் பேராகிராஃப். கரெக்டா? சரி, டிசைன் பண்ணிடலாமா ஃபாஸ்ட்டாக? வில் டிசைன் இட்டா. See, first we'll put an image tag. We'll put an image tag. src போட்டுக்கலாம். 2 attributes சொல்லியிருந்தேன். ஒன் இஸ் src, அதர் ஒன் இஸ் ஆல்டர். ஓகே. src முக்கியமா ஆல்டர் முக்கியமாப்பா? சூப்பர். டோல்டியூல ஆல்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் SEO. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. ஸோ இப்போதைக்கு நான் அசெட்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே. பட் இப்போதைக்கு வில் இன்ஸ்பெக்ட் இட் அண்ட் வில் டேக் இட் அப். ஸோ இப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஸோ
கார்டு இமேஜ்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அண்ட் அங்கே இருக்க பேராகிராஃப்ஸ்ப்பா இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். வில் டேக் சம் பேராகிராஃப்ஸ். ஒரு பேராகிராஃப் அண்ட் அகைன் ஒரு பேராகிராஃப். ஓகேவா? இப்போ போய் நம்ம அவுட்புட் பார்க்கலாம் பாருங்க. வில் சி அவர் அவுட்புட்டா. சி we're able to get it. ஸோ இதே மாதிரி ஒரு 3 கார்டு பண்ணலாம். 3 கார்டு மேபி இந்த ஒரு கார்டுக்கும் ஐ கிவ் சம் கலர்ஸ். மேபி ஒரு பிஜி ஒரு மாதிரி சம்திங் வில் புட் சம் கார்ட் கலர்ஸ். இதே மாதிரி ஒரு 3 கார்ட்ஸ் கரெக்டா? 1 2 3 கார்ட்ஸ் ஃபார்மேட் பண்ணிக்கலாம். பாருங்க. ஓகேவா? see we got this responses. clear-ஆ? எப்படி காட்ச் பண்ணணும்னு புரியுதா? இப்போ ரெஸ்பான்ஸ் ஸோ ஐம் கோயிங் டு 50 ஆல்சோ. இப்பயும் பாருங்க கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகுதா? எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க ரெஸ்பான்ஸ். இட்ஸ் ஆல் இட்ஸ் நோ காம்ப்ளெக்சிட்டி நத்திங். ஓகேவா? நான் சொல்கிற அந்த 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ரெஸ்பான்சிவ்னஸ் வந்துடும். தென் இந்த ஸ்பேசிங் அலைன்மெண்ட்ஸ் தான் தட் யூ ஹவ் டு see it. இப்போ எப்படி இப்போ ஸ்பேஸ் கொண்டு வருது ரெண்டுத்துக்கு நடுவில்? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. மார்ஜினா, ஸ்பேஸா, கேப்பா? எந்த இடத்துல அப்ளை பண்ண போகிறோன்னு சொல்கிறேன். இதோட பேரண்ட் கண்டெய்னரான இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பேஸ் ஆர் கேப் ஆர் மார்ஜின்? கேப். யா சூப்பர், கேப். ஏன்னா இங்கே நம்ம வந்து கிரிட் யூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? தட்ஸ் வை இட்ஸ் கோயிங் டு பி கேப். ஒரு கேப் சும்மா ஒரு 4 போட்டுக்கிறேன். ஓகேங்களா? see we got space. that's all. தெரியுதுங்களா? ஓகேங்களா? is this clear? ஸோ இதே விஷயம் நம்ம திரும்பி திரும்பி பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு சாம்பிள் ஒரு உங்களுக்காக. ஓகேங்களா? இது ஒரு செஷன் தான். பட் இது ஒரு செஷன் ஆஃப் அந்த 9ல் வந்து ஒரு செஷன் தான் இது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஃபார் யுவர் ப்ராக்டிஸ். நெக்ஸ்ட் ரிமைனிங் வில் டூ இட். அப்படியே வந்து வில் ஸ்டார்ட் டூயிங்க ஸ்லோவா. நெக்ஸ்ட் இந்த எட்டிங்ப்பா. எட்டிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனி திங் ஷுட் நாட் பி டேரக்ட்லி புட். இந்த மாதிரி வந்து H1ல நான் வந்து ஒரு ஏன்னா இது ரெஸ்பான்சிவ்னஸ். ஹெட்டிங்கில் வந்து ஐம் புட்டிங் H1ல ஒன்று. நெக்ஸ்ட்டு நான் பேராகிராஃப் ஒன்று போட்டுக்கிறேன் தனியாக. ஷுட் நாட் டூ இட் லைக் தட். தெரியுதா? இந்த மாதிரி டேரெக்டாக போடக்கூடாது பாருங்க. இந்த மாதிரி டேரெக்டாக போடக்கூடாது. எவ்ரி திங் ஷுட் கம் அண்டர் கண்டெய்னர் அண்ட் சேஃப்டி கண்டெய்னர். சேஃப்டி கண்டெய்னருக்குள்ளே மட்டும்தான் கண்டென்ட் இருக்கணும். அது எந்த ஃபார்மேட்டில் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணும்? இட் ஷுட் பி ஃப்ரம் இயர். ஒரு கண்டெய்னருக்குள்ள தேர் கேன் பி மல்டிபிள் சேஃப்டி கண்டெய்னர்ஸ். அதில் எந்த இஷ்யூஸும் இல்லை. we can have multiple safety containers. just put class with 90% mx auto. அது வந்து ஒரு கிரிட் தான்ப்பா. அதனால கிரிட் கால்ஸ் 1 மட்டும். ஏன்னா சேஞ்சே ஆக போகிறது. தெரியுதுங்களா? சொல்லுங்க. இப்போ MX போட்டீங்களா? அது என்ன? இது MX ஆட்டோவாங்களா? இதுவா? முதல்ல வந்து இது வந்து சேஃப்டி கண்டெய்னரா? இது புரியுதுங்களா? வித் 90%. புரியுது ப்ரோ. ஃபுல்லா சொல்லுங்க. ஓகே.
ஸோ கண்டெய்னர் புரியுதுங்களா? கண்டெய்னர் வந்து 2XL கண்டெய்னர் வந்து ஃபுல் ஸ்க்ரீனோட சைஸ் எடுத்துக்கும். நான் உங்களுக்கு டயக்ராமில் காட்டியிருந்தேன்ல. இப்போ இந்த க்ரீன் கலர் தான் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் எடுத்துக்க போகுது. பாருங்க செல் ஹைலைட். இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் எடுத்துக்கணும்னா என்ன பண்ணும்? அதுக்கான லைன் தான் 2XL கண்டெய்னர். அதுக்கான கோடு தான் அது 2XL கண்டெய்னர். ஓகேவா? இப்போ கண்டெய்னர் சைஸ் மாத்தோம்னா அந்த வேல்யூ மாத்துவோமா ப்ரோ? எந்த கண்டெய்னர் சைஸ்? இப்போ 2x கண்டெய்னர் போட்டுருக்கீங்களா? இப்போ அதே இதுவே சைஸ் 100% எடுத்துக்கும். இதுவே 100% எடுத்துக்கும். நம்ம சைஸ் சேஞ்ச் பண்ணவே வேண்டாம். ஓகே ஓகே. ஓகே. இது எதுக்கு MX ஆட்டோ போடுறோம்னா இந்த 100% வந்து பார்த்தீங்கன்னா 1536 பிக்சல் வரைக்கும் தான் 100% எடுத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த 100% எடுத்துக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம், இந்த MX ஆட்டோன்னு போட்டிங்கன்னா லெஃப்ட்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ், ரைட்லேயும் ஈக்குவல் ஸ்பேஸ், கண்டென்ட்டை வந்து சென்டர் ஆக்கிரும். ஸோ அப்போ என்ன பண்ணோம், நம்ம கண்டெய்னரை சென்டரில் புஷ் பண்ணிடுறோம் ஸ்க்ரீனுக்கு. லெஃப்ட் அண்ட் ரைட் உங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பி ஒரு சேஃப்டிக்காக பண்ணுறது தான் சேஃப்டி கண்டெய்னர் கான்செப்ட். புரியுதுங்களா? இதுக்குள்ள தான் நீங்கள் கண்டென்ட் போடணும். இது வந்து சேஃப்டி கண்டெய்னர். ஆனால் அது என்ன இருக்கணும், 100%ஓட கம்மியாக இருக்கணும். இது 100%ஆ? அப்போ என்ன ஆகணும், 100ஓட எவ்வளோனா கம்மியாக இருக்கலாம். 98, 99, 90% நான் வச்சுருக்கேன். ஆனால் இதுவுமே என்ன ஆகணும், இப்படி எடுத்துடக்கூடாது. 90%னா இப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன வேணும், இது சென்டரில் இருக்கணும். இங்கே ஈக்குவலாக 5%, இங்கே ஈக்குவலாக 5%. புரியுதுங்களா? ஸோ அதனால திரும்பி என்ன பண்ணுறோம், சேஃப்டி கண்டெய்னர்லையும் MX ஆட்டோ போடுறோம். ஸோ தட் இது இதில் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக வேர் அப்ளைங் கிரிட்ன்ற ப்ராப்பர்ட்டி போட்டால் தான் கிரிட் காலம்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும். கிரிட் ப்ராப்பர்ட்டி போடுறோம், அதுக்கப்புறம் கிரிட் காலம்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஃபைனலாக ரூல் என்னது, எவ்ரிதிங் ஷுட் பி இன்சைட் அ div. இந்த மாதிரி டேரெக்டாக போடக்கூடாது, இது மிஸ்டேக்கு. யூ ஹேவ் டு புட் இட் இன்சைட் அ div. ஓகேவா? This is how we do it. See, going to till 50 வரைக்கும் போகிறோம், எந்த கண்டென்ட் ஓவர்ஃப்ளோ ஆகாது. இட்ஸ் வெரி வெரி ஈஸி, 3 steps. ஓகே. யா டிஃபால்ட் நான் சொல்லியிருந்தேன்ல. ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகிறது டிஃபால்ட். இது வந்து ஃபோனுக்கு அப்ளை ஆகக்கூடியது. இதுக்கப்புறம் தான் ரிமைனிங் இது வந்து அப்ளை ஆகும். இது வந்து டேப்ஸ், இது வந்து லேப்டாப்ஸ். இப்போ MX ஆட்டோ கம்பல்சரி யூஸ் பண்ணுமா? டபுள் யுனைட் MX ஆட்டோலாம்? ஆமாம்மா, MX ஆட்டோ சென்டர் ஆக்கிறதுக்கு நான் சொல்லியிருந்தேன்ல, அப்போ தான் உங்களுக்கு சென்டரில் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ கிரிட்னா எந்த சைடு ஆங்கிள் பண்ணாலும் ஃபோன் சைஸ் பொறுத்து ப்ரோ? ஆமாம்மா, நான் சொல்லியிருந்தேன்ல, கிரிட்னு போட்டுட்டு நீங்கள் கிரிட் காலம் 1 போட்டிங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு, நான் சொல்லியிருந்தேன் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச். மொபைலில் பாருங்கள் எவ்வளோ கிரிட்ஸ் எடுத்துக்குது. 1 எடுத்துக்குதா, 1 போட்டுக்கணும். 2 எடுத்துக்கிச்சுன்னா 2, 3னா 3. ஸோ கிரிட் கால்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்பெசிஃபிக்காக தனித்தனியாகவே அப்ளை பண்ணுவோம், மொபைல் தனியாக லேப்டாப் தனியாக. ஆமாம், அதுதான் பண்ணுறோம். இப்போ ஓகே. ஃபஸ்ட்டு ஃபோனுக்கு பண்ணுறோம், அது டிஃபால்ட்டாக எடுத்துக்க போகுது. ஃபஸ்ட்டு டெய்லின் மொபைல் ஃபர்ஸ்ட் அப்ரோச்னால ஒரு காலம் கொடுத்துருவோம் மொபைலுக்கு. அடுத்து டேப்ஸுக்கு நம்ம தனியாக என்ன பண்ணுறோம், 2 ஸோ அதனால் MDலேருந்து இட்ஸ் கோயிங் பி கிரிட் கால்ஸ் 2. திரும்பி லேப்டாப்ஸ்க்கு என்னது 3, அதனால் LG கிரிட் கால்ஸ் 3. பட் இன்சைட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சேவாக தான் இந்த கலர்ஸ். உள்ள எல்லாமே சேம் தானே. நம்மளுக்கு இங்கே பாருங்க, இங்கே வேற அங்கே வேறன்னு வருதா, இங்கே நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே. இல்லை அதுவும் தனியாக ஸ்பெசிஃபை பண்ணணுமா, இல்லை அது சிங்கிள் டைம் மட்டும் பண்ணலாம்? இது சிங்கிள் டைம். இந்த கார்டு ஒரு டைம் தான் நமக்கு டிசைன் பண்ணுறோம். ஓகே. கிரிட் கால்ஸ் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுறப்போ மென்ஷன் பண்ணுறோம். நான் கார்டு சொல்லியிருந்தேன், கேப் கொடுத்தாலே போதும். we are getting ஸ்பேஸ். பாருங்க, கேப் கொடுத்தாலே வந்து கேப் கொடுத்தாலே ஸ்பேஸ் வந்துடும். ஓகேங்களா? சரி, கேப் கொடுத்தாலே வந்துடும். இப்போ டிவ் போறது கண்டெய்னர் இருக்கா ப்ரோ? இண்டிவிஜுவலா கண்டெய்னர் கொடுத்துருக்கா?
ஓகே. ஹலோ. கேக்குது ப்ரோ. ஓகே, சொல்லுங்க. ப்ரோ இப்போ ஃபுட் சர்வீஸ் மூணா பிரிச்சிருக்கீங்க ப்ரோ. அது கிரீன் கலர் அது எப்படி ப்ரோ பண்ணுங்க? புரியுது. இங்க இது பிரிக்கல நானு. ஜஸ்ட் வந்து கேப் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்களா? கொடுத்துருக்கோங்களா? கேப் 4 அப்படின்றது கொடுத்துருக்கோம். கேப் வருது. ஸோ ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஸோ இதை வந்து நம்ம திரும்பி திரும்பி பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்லேருந்து திரும்பியும் பண்ணுவேன். லைக் இந்த செஷன் கிடையாது. நம்ம எக்ஸாக்டாக அந்த இதை வந்து எப்படி திரும்பி அந்த கம்ப்ளீட் சைட்டு நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வில் டூ இட் அகெயின் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், நாட் திஸ் ஒன்று. திரும்பி புதுசாக ஒரு செஷன் எடுத்துவோம். நம்ம இப்போ எழுதணும்ல அது மாதிரி ரிமைனிங் 4 செஷன்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பண்ண போகிறோம். 4 to 5 வந்து பண்ணிடலாம். ஓகே, மேக்ஸிமம் ஐ டூ இட், ஐ ட்ரை டு 4 to 5 செஷன்ஸை ஒரு செஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகே, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. ஸோ ஒரு 5 ஒரு செஷன்லேயும் 1 4 1 செஷன்லேயும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம் சைட்டை. ஓகேங்களா? அது திரும்பி திரும்பி பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும்பா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிடும். திரும்பி திரும்பி ஃபஸ்ட்லேருந்து நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே புரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு ஒரு ரஃபாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 3 ஸ்டெப்ஸு, இந்த இது இங்கே நான் எழுதியிருக்கேன்ல, எஸ்எம், எம்டி, எல்ஜி, எக்ஸ்எல் இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் நிச்சயமாக வரணும், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 8 செஷன்ஸ் நீங்கள் பார்த்தா தான் அந்த 8 ஒன்று ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்குது. உள்ளே வந்து இடன் கான்செப்ட்ஸ் ஒன்று ஒன்றும் இருக்குது. அது ஒன்று ஒன்று நீங்கள் ஃபுல்லஸ்ட்டாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கிரிட் வில் பி லைக் சூப்பர் மேஜிக்கல். ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம இன்னும் ஃப்ளெக்ஸ் எப்படி கிரிட்டோட கம்பைன் பண்ணுறது அது எல்லாமே நான் சொல்கிறேன். இந்த ஒரு வெப்சைட் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஓகேவா? So that's all guys. So we'll wind up.